நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் உடைய முதல் 10 நாட்கள் நோன்பு வைத்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அவர்கள் ஒருவர் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் உடைய ஆரம்ப 9 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். இரண்டாவதாக முஹர்ரம் உடைய மாதத்தில் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். மூன்றாவதாக மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15 இந்த பிறையில் நோன்பு நோற்றார்கள். வாரத்தில் 2 நாட்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோற்றார்கள் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல துல்ஹஜ் உடைய மாதம் ஆரம்ப நாட்கள் 9 நாட்கள் இருக்கிறதை அதிகமாக அமல் செய்ய வேண்டும். அதே போல நோன்பு நோற்கலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்தில் முதல் 9 நாட்கள் நோன்பு நோற்பது முஸ்தஹப் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாம் அதிகமாக நோன்பு நோற்கலாம், இபாதாத்துகள்